ஓகே. இப்ப நம்ம கடைசியா இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஒரு சில லாஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ, ஹவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்க. த போஸ்டல் லா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானதுங்க. A system should be designed to accept the input in a wide variety of forms while allows proceeding and output in a correct and standardized format. அதாவது நம்ம ஒரு இன்புட் டேட்டா வாங்குறப்ப அதை வந்து கரெக்டான ஃபார்மேட்ல வாங்கினா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும். தட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம டேட்டை வந்து ஒரு ஃபார்மேட் ஆகும், டேட் வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது அந்த இதுதான் இந்த லால வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? மேக் இன்டர்ஃபேஸ் ஃபர்கிவிங் ஃபார் யூசர். யூசருக்கு வந்து ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வைக்கணும். பிளஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து இது பண்ணனாக்கா அக்செப்டிங் வெரைட்டி ஆஃப் இன்புட் ஃபார்மேட்ஸ், எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர்ஸ். இன்கேஸ் அதுல வந்து அவங்க தப்பா டைப் பண்ணாங்க, ப்ரொவைடிங் எரர் மெசேஜ், இது மாதிரிலாம் நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஃபார் அக்செப்டிங் மல்டிபிள் டேட் ஃபார்மேட்ஸ். அதாவது டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டிடி எம்எம் அந்த இயர் இது பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எம்எம் டிடி இயர் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம கரெக்டா அவங்களுக்கு சொல்லணும் எப்படி இன்புட் வாங்குறோம்னு. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெடியூஸ் த எரர்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ். சி த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், நான் இப்போ வந்து ஒரு டேட் ஃபார்மேட் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டேட் ஆஃப் பர்த் வாங்குறப்ப டேட் மந்த் இயர் அப்படி வாங்குறேன். ஓகேங்களா? ஒரு சில இது வந்து மந்த் இயர் நம்ம இங்கேயே வந்து நான் சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ ஃபோன் நம்பர் வாங்குறப்போ ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா +91 வாங்குவாங்க, ஒரு சில பேர் +91 வாங்க மாட்டாங்க. அது வந்து கரெக்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ இதான் போஸ்டல் லா அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ நம்ம டிசைன்ல இது மாதிரி நம்ம கொடுக்குறப்ப யூசர் ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்கின்சன் லா. இவங்களோடது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டானது. டீம் மே ஸ்பெண்ட் மோர் டைம் டு சிம்பிள் easy to understand and less importance instead of focusing on a critical task. அதாவது this is called a bike sharing effect ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு டீம் ஒர்க் பண்றப்ப சின்ன விஷயத்துக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்த டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது அடுத்தது வந்து மெயினான விஷயம் என்னமோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த கலருக்கு ஃபாண்ட்டுக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு ஒரு செட் ஈஸியா முடிச்சுட்டு வச்சிடணும். கிரிட்டிக்கலான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் அதிக டைமிங் கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொல்றதுதான் இந்த பர்கின்சன் லா அப்படின்றது. ஓகேங்களா? அதோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் டிசைன் ரிவ்யூஸ் ஆன கோர் ஃபியூச்சர்ஸ் டெஸ்ட் யூசிபிலிட்டி ஆஃப் கீ டாஸ்கஸ் ஃபர்ஸ்ட் எது முக்கியமோ அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தென் ஸ்ட்ரீம்லைனிங் செக் அவுட் பிஃபோர் டுடேங் கலர்ஸ். அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம மெயின் திங் எதுவோ அதுக்கு நீங்க அதிகமான ரிசர்ச் டைமிங் கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளோட டிசைனோட அவுட்புட் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. கீப் ஃபோக்கஸ் பண்ண யூசர் நீட்ஸ், இது ரொம்ப முக்கியம். அதாவது யூசருக்கு எது தேவையோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து நம்ம யூஐ டிசைன் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உட்காந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணாம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அதிகமான டைம் கொடுத்து அதை வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம எடுத்து நம்ம யூஐ பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட யூஐ டிசைன் அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்றத இந்த லாவோட மெயினானது. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சீரியல் பொசிஷன் எஃபெக்ட் அப்படின்றது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரியல் பொசிஷன் எஃபெக்ட் இஸ் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் தட் எக்ஸ்பிளைன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹவு ஐட்டம்ஸ் அட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் அ லிஸ்ட் ஆர் மோர் லைக்லி டு பி ரிமெம்பர்டு. அதாவது இந்த லாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு மெனு பார் வச்சிருக்கேன்னாக்கா அந்த மெனு பார்ல ஒன் பை ஒன்னா வச்சிருப்பேன் ஆப்ஷன். அதுல யூசருக்கு இது ஃபர்ஸ்ட் வேணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கணும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் மெனு பார். நீங்க ஒரு யூஐ டிசைன் பண்றீங்க, ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி பண்றீங்கன்னாக்கா அதுல வந்து யூசருக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும். ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் யூ அப்படின்றது, ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் யூ அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னாக்கா அவங்க டக்குனு நம்மளுக்கு வந்து அவங்க பண்றாங்கன்னு ஒரு ஆச்சரியமா உள்ள வருவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம டிசைன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. பிளேஸ் இம்பார்ட்டன்ஸ் ஐட்டம்ஸ் அட் ஸ்டார்ட் ஆர் எண்ட். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா புட் த சிடிஏ அட் த பிகினிங் ஆர் எண்ட் ஆஃப் த மெனுஸ், ஹைலைட் த கிரிட்டிக்கல் இன் த ஆன்போர்டிங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த லெஃப்ட் ஆர் இன் ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டுடோரியல் இம்பாசிபிள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது இம்ப்ரூவ்ஸ் த ரீகால் ஆஃப் கீ ஆக்ஷன்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். இம்ப்ரூவ்ஸ் த ரீகால் ஆஃப் கீ ஆக்ஷன்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இமேஜ் பார்க்கலாம் அப்படின்னாக்கா நம்மளோட அமேசான் வெப்சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட மெனு பார் இருக்கு. ஓகேங்களா? நாங்க இந்த மெனுல கிளிக் பண்றப்ப யோர் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் அண்ட் தென் நான் பண்ண ஆர்டர்ஸ். எனக்கு இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம். என்ன ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியணும். இதை கொண்டு போய் நான் கீழே வச்சேனாக்கா அது ரொம்ப வேஸ்ட். யூசருக்கு வந்து டக்குன்னு முக்கியமான விஷயத்த இங்க கொண்டு வரணும். அதே மாதிரியே as usual நம்ம ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த சாட் பட்டன் வந்து எப்பொழுதுமே அங்க இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து யூசருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது திஸ் இஸ் கால்ட் சீரியல் பொசிஷனிங் எஃபெக்ட்ஸ் சொல்றது. And then the next one is law of common region.
See, the law of common region is an escalated principle that states elements within a same defined boundary in a UI are preserved by users belong to a same group. அதாவது நம்ம டிசைன் பண்றப்ப அது வந்து அழகா ஒரு குரூப்புக்குள்ளார ஒரு 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 யூஐ பண்றீங்கனாக்கா இது ஒரு செட் ஆஃப் குரூப் அப்படின்ற மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணி பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா யூசர் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு ஒரு டேட்டா இன்புட் டேட்டா வாங்குறீங்க அப்படின்னாக்கா நேம் இமெயில் ஐடி அண்ட் தென் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இது ஒரு செட். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபர்தரா ஆப்ஷனலா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு அவங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து லா ஆஃப் காமன் ரீசன் அப்படின்றது. யூஸ் விஷுவல் கண்டெய்னர்ஸ் ஃபார் குரூப்பிங். ஓகேங்களா? எது வேணுமோ அதை வந்து அழகாக குரூப்ல வச்சு காமிச்சனாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் குரூப் கண்டென்ட் கார்டு ஆர் பேனல்ஸ் யூஸ் பார்டர்ஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட்ஸ் ஆர் ஃபார் கிளாரிட்டி. அதாவது ஒரு குரூப் ஒரு அழகா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு குரூப்புக்குள்ள வச்சு நம்ம பார்டர் பண்ணி காமிச்சிட்டு இல்ல ஒரு லைன் பிரிச்சு காமிச்சோம்னாக்கா ஈஸியா யூசர்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் லாகின் ஃபார்ம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் சப்மிட் பட்டன் ஆர் இன்சைட் த பார்டர்டு பாக்ஸ். ஓகேங்களா? த யூசர் சீம்ஸ் தன் ஆஸ் ஒன் குரூப் அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். முக்கியமான கிளாரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எலமெண்ட்ஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாகின் பேஜ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்களேன், இங்க நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கு. ஜஸ்ட் கீழே இந்த இடத்துல வந்து ஒரு லைன் இதை வந்து தனியாக பிரிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஆப்ஷன். ஸோ யூசர் வந்து ஈஸியாக இதில் எது வேணுமோ அதை வந்து அவங்க ஈஸியாக அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்க முடியும். திஸ் இஸ் கால் லா ஆஃப் காமன் ரீஜன் அப்படின்றது. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் accessibility அண்ட் கன்சிடரேஷன். ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க. WCGA வெப் கண்டென்ட் அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு யூஐ டிசைன் பண்றப்ப எல்லாருமே இது பயன்படுத்துற மாதிரி பண்ணணும். தட் இஸ் கால்டு WCA கான்செப்ட் கைட்லைன். accessibility is in a practice of design a website or application so that all user, especially people with disabilities, அவங்களுமே நம்ம யூஏ எப்படி யூஸ் பண்ணணுன்றத மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சச் அஸ் விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஹியரிங் அண்ட் தென் மோட்டார் டிசபிலிட்டிஸ் கேன் யூஸ் இட் ஈஸிலி எஃபெக்டிவ்லி. அவங்களும் வந்து பயன்படுத்துற மாதிரி நம்ம பண்ணணும். அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். ஒன்லி நம்ம நம்ம எல்லா இதுவுமே கரெக்டாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது. சிக்னிஃபிகன்ட் கீவேர்ட்ஸ் சிக்னிஃபை த கலர் கான்ட்ராஸ்ட் அண்ட் தென் கீபோர்ட் நேவிகேஷன் சப்போர்ட் அண்ட் ஸ்கிரீன் ரீடர் கேப்பபிலிட்டி இது எல்லாமே இருக்கணும். Then application test designs for accessibility and comprehensions, and then example high contrast text for readability. அதாவது கொஞ்சம் ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கான ஹை கான்ட்ராஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தனாக்க எல்லாருமே படிக்கிற மாதிரி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ் த மேட்டர்? மேக் இன்டர்ஃபேஸ் யூசபிள் ஃபார் ஆல் யூசர்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் த திங். எல்லாருமே பயன்படுத்துற மாதிரி நம்மளோட யூஐ இருக்கணும். ஸோ நம்ம அதில் ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அதை ரிசர்ச் பண்ணி அவங்க ஒருத்தவங்க வந்து காது கேட்காதவங்க இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி, ஒரு சில பேருக்கு கண்ணு தெரியும் ஆனா காது கேட்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு நம்மளோட ஆப்பை யூஸ் பண்றதுக்கு இப்போ வெளிப்படலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யூஐ டிசைன் பண்ணோம்னாக்கா இட்ஸ் டு பி சோ கிரேட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லா அண்ட் தென் ஃபைனலி த சம்மரி இஸ் யூஎக்ஸ் யூஐ லா கைடு efficient designs and then rooted in psychology and human behavior, apply the principle like physics. இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க அருமையான இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். வேலிடேட் த யூசர் டெஸ்டிங் ஃபார் ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட், எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் த நியூ ஸ்டெப் ப்ராக்டிஸ் அப்ளைங் தோஸ் இன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட யூஐ அவ்வளோ அழகா இருக்கும். உங்களோட ஃபைனல் ஆப் அந்த அளவுக்கு வந்து சூப்பர்பா இருக்கும். ஓகேங்களா? தென் final thing is, these are not only just a laws, there were the path of perfect design. Apply them and create the design that truly speak to your users. ஓகேங்களா? ஸோ இந்த லா வந்து சும்மா கிடையாது. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு ஆப் ஃபுல்லா டிசைன் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூசர்ஸை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க பண்ற ஆப்பை ஈஸியா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த இது அடுத்ததுல நீங்க பாருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.